இன்னைக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு சவுத் இந்தியன் சினிமால இருந்து ரிலீஸ் ஆக போற 21 தரமான பேன் இந்தியா ஃபிலிம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு 7-8 படங்களுக்கு 1000 கோடி கலெக்ஷன் அடிக்க கேப்பபிலிட்டி இருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல டீடைலா பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்து வரப்போற பெரிய படம் தான் நமக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கொடுக்கும். அதே மாதிரி தான் மற்ற ஸ்டேட்லயும் அவங்க படத்துக்கு தான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு படத்தை நம்பர் 1ன்னு சொல்லி அதுக்கு கமெண்ட்ல வந்து எங்க படம் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி கலவரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால ரேண்டமா எல்லா லாங்குவேஜ்லயும் எந்தெந்த படங்கள் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத தனித்தனியா லாங்குவேஜ் வைஸ் சொல்லிடுறேன். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற தெலுங்கு படம் பிரபாஸோட கல்கி. இந்த படத்தோட ஹைப்க்கு ரீசன் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ தான். பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், தீபிகா படுகோனே, டிஷா பட்டானி, இவங்க இல்லாம துல்கர் சல்மான், நானி, மிருனல் தாக்கூர்லாம் வேற இந்த படத்துல கேமியோ பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி என் பண்ணாம இன்னுமே நிறைய கேரக்டர்ஸை புதுசா ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பேரு நாக் அஸ்வின். இதுக்கு முன்னாடி இவரு கீர்த்தி சுரேஷை வச்சு ஆக்டர் சாவித்ரியோட லைஃப் ஸ்டோரி ஒரு படமா எடுத்திருந்தாரு. அந்த படத்துக்காக கீர்த்தி சுரேஷ் நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினாங்க. கல்கி 600 கோடி பட்ஜெட் ரெடி ஆயிட்டு இருக்க படம். இந்த படத்தோட கிளிம்ஸ் மட்டும் தான் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. 2898, அதாவது ஃபியூச்சர்ல நடக்க போற கதை தான் இது. உலகமே ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்க மாதிரி காட்டுறாங்க. வேற கிரகத்துல இருந்து வந்து பூமியை ஒரு கூட்டம் கண்ட்ரோல் பண்ணிருக்கும் போல. இந்து மித்தாலஜியை பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்கும்னு டேரக்டர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம சந்தோஷ் நாராயணன் கல்கி கிளிம்ஸ்ல பிஜிஎம் கிளாஸா போட்டிருந்தாரு. ஹாலிவுட்ல இந்த மாதிரி நிறைய படங்கள் ஆல்ரெடி வந்திருக்கு. பட் இந்தியன் சினிமாக்கு இது ரொம்பவே புது கான்செப்ட். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்தோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறது. இந்த படத்துல கமல் சார் கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தோட ஹைப் எங்கேயோ போயிடுச்சு. கல்கி விஷ்ணுவோட அவதாரம்னு சொன்னா போதும் கமல் சார் டக்குன்னு கமிட் ஆயிருவாரு. அதை மட்டும் சொல்லிட்டா போதுமே. பாகுபலி RRR சக்சஸ்க்கு அப்புறம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருக்க டாப் ஆக்டர்ஸ் எல்லாருமே பெரிய பட்ஜெட் பேன் இந்தியா படங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலேயே 2-3 வருஷமா ஒரே படத்துல லாக் ஆயிட்டு இருக்காங்க. RRR 2022 ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட மெயின் லீட்ஸ் ராம் சரண், ஜூனியர் NTR ரெண்டு பேருமே அவங்களோட அடுத்த படத்தை இன்னும் ரிலீஸ் பண்ணல. அந்த ரெண்டு படத்துக்குமே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில செம்ம ஹைப் இருக்கு. ராம் சரண் சங்கர் டைரக்ஷன்ல கேம் சேஞ்சர்னு ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. போன வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இது. RRRக்கு அப்புறம் ஒரு ஒருத்தான படம் கொடுக்கணும்னு சொல்லி ராம் சரணும் படம் எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பொறுமையா நடிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி சங்கரும் ஒரு நல்ல ஸ்கிரிப்டோட கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லி அவருமே ஸ்கிரிப்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. படத்துல SJ சூர்யாவும் இருக்காரு. மேபி அவர் தான் இந்த படத்தோட வில்லன் நினைக்கிறேன். இந்த படத்தோட ஸ்டோரியை கேட்டு இந்த படத்தை நானே டைரக்ட் பண்றேன்னு சொல்லி சங்கர் சார் கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட இருந்து வாங்கி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தமன், ஹீரோயினா கைரா அட்வானி நடிக்கிறாங்க. RRRக்கு அப்புறம் ராம் சரண் பண்ண போற படம், கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோரி, சங்கரோட டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிருக்கு. அடுத்து ஜூனியர் NTRோட தேவாரா. இவருக்கும் RRRக்கு அப்புறம் எந்த படமும் இன்னும் ரிலீஸ் ஆகல. இந்த படம் 300 கோடி பட்ஜெட் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த படத்துல நிறைய போர்ஷன்ஸ் கடல்ல தான் இருக்கும் போல. சோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் கிராபிக்ஸ் ஒர்க்குக்கு மட்டுமே நிறைய பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க. தேவாரா படத்தோட டைரக்டர் கொரட்டல சிவா, மியூசிக் டைரக்டர் நம்ம அனிருத். படத்தோட கிளிம்ஸ் ஒன்று விட்டுருந்தாங்க. அதுல அனிருத் பிஜிஎம் தெரிவிக்க விட்டுருந்தாரு. படத்துல வில்லனா சைஃப் அலி கான் நடிக்கிறாரு. ஹீரோயினா ஜான்வி கபூர் நடிக்கிறாங்க. தேவாரா 2 பார்ட்டா ரிலீஸ் ஆக போகுது. பார்ட் 1 இந்த வருஷம் ஏப்ரல்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் VFX ஒர்க்லாம் டிலே ஆகிட்டு இருக்கிறதால ரிலீஸ் டேட் போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்காங்க. அபிஷியல் டேட் இன்னுமே அனௌன்ஸ் பண்ணல. அடுத்த படம் புஷ்பா 2. புஷ்பாவோட ரூல். அல்லு அர்ஜுனோட படமும் 2021 தான் கடைசியா ரிலீஸ் ஆச்சு. புஷ்பா பார்ட் 1. தெலுங்குல புஷ்பா எந்த அளவுக்கு ஹிட்டோ அதை விட ஹிந்தில பெரிய ஹிட் ஆச்சு. சவுத்ல தமிழ், மலையாளம், கன்னடா ஆடியன்ஸ் கிட்ட புஷ்பாக்கு மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்திருந்தது. பட் ஹிந்தி ஆடியன்ஸ் இந்த படத்தை பயங்கரமா கொண்டாடிட்டாங்க. சோ ஹிந்தில பாலிவுட் படங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமோ அந்த அளவுக்கு புஷ்பா 2க்கு ஒரு வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பார்ட் 1ஓட ஹைப் கிரீஸ்னே அந்த படத்துல வர சாங்ஸ்னு சொல்லலாம். முக்கியமா சமந்தாவோட சாங். பெரிய பெரிய மனுஷன் ஒரு சிலர் இங்க வருவாங்க, நானே தானே. அதே மாதிரி புஷ்பா 2லயும் ஒரு சாங் வச்சிருக்காங்க. இப்போ தெலுங்குல ஸ்ரீலீலாவோட டான்ஸ் தான் செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அவங்க தான் புஷ்பா 2லயும் சமந்தா மாதிரி ஒரு சாங் வர போறாங்க. புஷ்பா த ரைஸ்னு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட டைட்டில் வச்சிருந்தாங்க. இப்போ பார்ட் 2க்கு புஷ்பா த ரூல்னு வச்சிருக்காங்க. இந்த படம் ஆகஸ்ட் மந்த்ல ரிலீஸ் ஆக போறதா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு தெலுங்குலயும் ஹிந்திலயும் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த புலியே 2 அடி பின்னால வச்சா புஷ்பா வந்துட்டான்னு அர்த்தம்.
அடுத்து ராஜமௌலி டைரக்ஷன்ல மகேஷ் பாபு நடிக்க போற SSMB 29 இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம். நானி, மாவீரன், பாகுபலி, RRRனு ஃபேண்டசி இல்ல ஹிஸ்டாரிக் படங்களா எடுத்து சக்சஸ்ஃபுல் டைரக்டரா இருக்கிறவர் ராஜமௌலி. மகேஷ் பாபு தெலுங்கு டெம்ப்ளேட் படங்கள் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஹீரோ. அது மட்டும் இல்லாம ராஜமௌலி பேன் இந்தியா படங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் தெலுங்குல நம்பர் 1 ஆக்டரா இருந்தவர் மகேஷ் பாபு தான். இப்போ தெலுங்கு ஹீரோஸ் ராம் சரண், பிரபாஸ், ஜூனியர் NTRலாம் ராஜமௌலியோட படத்துல நடிச்சு பேன் இந்தியா ஃபுல்லாவே ஒரு பெரிய மார்க்கெட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா மகேஷ் பாபு இன்னுமே அதே மார்க்கெட்ல தான் இருக்காரு. அப்போ அவரோட படங்கள் 150 கோடியில இருந்து 250 கோடி வரைக்கும் கலெக்ஷன் அடிக்கும். இப்பவும் அதே ரேஞ்ச்ல தான் இருக்காரு. பட் மத்த ஹீரோஸ்லாம் 500 கோடி 1000 கோடின்னு போயிட்டாங்க. பட் நம்ம ஆளு இன்னுமே ரீஜனல் சினிமா தான் பண்ணிட்டு இருக்காரு. உலகமே ஸ்பீடா ஓடி போகுது, என் வண்டி பஞ்சர் ஆகி நிக்குது, சாமி என்ன பங்கம் பண்ணுது. சோ இந்த படத்து மூலியமா அவரோட பழைய இடத்த அவர் பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இவரு ராஜமௌலியோட கதைக்கு செட் ஆவாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கு. ஏன்னா இவரு எப்பவுமே கமர்ஷியல் டெம்ப்ளேட் படங்கள் தான் பண்ணுவாரு. ஆக்டிங்க்கெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாருன்னு சொல்றதை விட அவருக்கு வராதுன்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன குண்டூர்காரன் படம் பார்த்தேன். ரிவ்யூ இல்ல ரோஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ரிவ்யூ விடுங்க, ரோஸ்ட் பண்றது கூட அந்த படத்துல கண்டென்ட் ஒண்ணுமே இல்ல. எப்படா முடிப்பீங்க அப்படின்னு தலைவலியில தான் உட்காந்து ஃபுல் படமும் பார்த்தேன். உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. சோ ராஜமௌலி மகேஷ் பாபு காம்போ ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கறதுல பெரிய டவுட் இருக்கு. இந்த படத்து மூலியமா ஒண்ணு மகேஷ் பாபு பிரபாஸ் மாதிரி பெரிய பேன் இண்டியா ஸ்டார் ஆவாரு, பழையபடி தெலுங்குல ஒரு நம்பர் 1 ஆக்டர் ஆவாரு. இல்லனா ராஜமௌலியோட இந்த வெற்றி பயணத்தை உடைக்க போறது நம்ம பாபு தான். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். இந்த லூசு போயிட்டு இருந்து இந்த கடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க. இந்த படம் ரிலீஸ் ஆக எப்படியும் 2 வருஷத்துக்கு மேல ஆகும். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. தெலுங்குல SSMB 29, கல்கி, புஷ்பா 2, தேவாரா, கேம் சேஞ்சர் இந்த 5 பேன் இண்டியா படங்கள் தான் தெலுங்குல மிகப்பெரிய ஹைப்ல ரிலீஸ் ஆக போற படம். இந்த படங்கள்ல கண்டென்ட் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா கல்கி, புஷ்பா 2 அண்ட் SSMB 29 இந்த 3 படங்களுக்குமே 1000 கோடி அடிக்க சான்ஸ் இருக்கு. அடுத்து கன்னட இண்டஸ்ட்ரியோட பேன் இண்டியா ஃபிலிம்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபிலிமா நம்ம பார்க்க போறது ரிஷப் ஷெட்டியோட காந்தாரா 2. நடந்ததுக்கும் முன்னாடி நடந்ததுக்கும் ஆதாரம் விளக்குதான் தெரியுதா? காந்தாரா 1 இந்தியா ஃபுல்லாவே பிளாக் பஸ்டர் ஆன படம். கலெக்ஷன் வைஸ்லயும் சரி, கிரிட்டிக்ஸ் வைஸ்லயும் சரி படம் நல்லாவே போச்சு. காந்தாரா தியேட்டர்ல பார்த்தவங்க படத்துக்கு ஃபயர் விட்டாங்க. ஆனா OTT ரிலீஸ் ஆன வாட்டி படத்துக்கு கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்தது. ஆனாலும் அந்த படத்துல வர மித்தாலஜிக்கல் போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அந்த ஊர்ல கடம்பாஸ் இனத்துல பிறந்த ஒரு லெஜெண்ட் பத்தின கதையை தான் காந்தாரா எ லெஜெண்ட் சாப்டர் 1 அப்படின்னு காந்தாரா 2க்கு டைட்டில் வச்சிருக்காங்க. ரிஷப் ஷெட்டி தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்றாரு. இந்த வருஷம் எண்ட்ல நவம்பர்ல டிசம்பர்ல இந்த படம் ரிலீஸ் ஆகும். என்னதான் OTT வெர்ஷனுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலுமே இந்த படத்துக்கு நிறைய கிரிட்டிக்ஸ் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்ததால பார்ட் 2க்கு வேற லெவல் ஓப்பனிங் கண்டிப்பா இருக்கும். இந்த படத்துக்குமே 1000 கோடி அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி நிறையவே இருக்கு. அடுத்து யாஷ் நடிக்க போற டாக்ஸிக். யாஷ் நடிச்சு கடைசியா ரிலீஸ் ஆன படம் KGF 2. அந்த படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் அவரோட மார்க்கெட், அவர் மேல உள்ள எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாமே பீக்ல இருக்கு. அடுத்து டக்குன்னு ஒரு பெரிய பட்ஜெட் படம் கமிட் ஆகி 500 கோடி 600 கோடி கலெக்ஷன் அடிக்கலாம் அப்படின்னு யோசிக்காம வெயிட் பண்ணி நல்ல ஸ்கிரிப்டா சூஸ் பண்ணணும்னு 1.5 வருஷமா வேற எந்த படத்திலையும் கமிட் ஆகாம கண்டினியூஸா ஸ்கிரிப்ட் மட்டுமே கேட்டுட்டு இருந்திருக்காரு. லாஸ்ட் இயர் டிசம்பர்ல தான் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இந்த படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா கீது மோகன்தாஸ், மலையாளம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க, ஹிந்திலையுமே படம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க நேஷனல் அவார்ட் வின்னிங் டைரக்டர். பாகுபலிக்கு அப்புறம் பிரபாஸ் பெரிய பட்ஜெட் படங்கள் எடுக்கிறேன்னு சொல்லி பேக் டு பேக் அவர் தலையில அவரே மண்ணவாரி போட்டுட்டு இருந்தாரு. அந்த மாதிரி யோசிக்காம யாஷ் பெரிய டைரக்டர் பெரிய படங்கள்ட்ட எல்லாம் போகாம ரொம்ப நாளாவே டைரக்ட் பண்ணாம இருக்கிற ஒரு ஃபீமேல் டைரக்டரை கூட்டிட்டு வந்து, அதுவும் வேற லாங்குவேஜ் டைரக்டரை கூட்டிட்டு வந்து அவரோட அடுத்த படத்தை கொடுக்கறதுக்குலாம் ஒரு கட்ஸ் வேணும். அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்க்கும்போதே இது ஒரு கேங்ஸ்டர் கதை அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. 2025ல தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. சோ யாஷ் ஃபேன்ஸ் இனிமே ஒரு வருஷம் அவரோட படத்துக்காக வெயிட் பண்ணணும். அப்புறம் பிரசாந்த் நீல் எப்படியும் KGF 3 இப்போதைக்கு பண்ண மாட்டாரு. அடுத்து ஜூனியர் NTR கூட தான் படம் பண்ண போறாரு. சோ காந்தாரா 2 அண்ட் டாக்ஸிக் இந்த 2 படங்கள் தான் கன்னடா சினிமாவோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் ஃபிலிம்ஸ். அடுத்து மலையாளம் இண்டஸ்ட்ரி பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டாவினோ தாமஸோட ARM. ARMோட ஃபுல் ஃபார்ம் அஜயண்டே ரண்டம் மோஷனம். இது ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிம். 1900, 1950, 1990 இந்த 3 காலகட்டத்தில் வாழ்ந்த கேரக்டர்ஸோட கதையை தான் படமா காட்ட போறாங்க. இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல ஒரு கேரக்டர் அந்த கிராமத்துல இருக்க ஜோதி விளக்குங்கிற ஏதோ ஒரு பொருளை திருடிட்டு போயிட்டாரு போல. சோ அந்த ஜோதி விளக்கை வச்சுதான் இந்த 3 கேரக்டரையும் கனெக்ட் பண்ண போறாங்க போல. டாவினோ தாமஸ் தான் அந்த 3 கேரக்டராவுமே நடிச்சிருக்காரு. அவரோட லுக், இந்த படத்தோட விஷுவல்ஸ் இதெல்லாமே வேற லெவலா இருந்தது. படம் 3Dல வேற ரிலீஸ் ஆக போகுது. சோ விஷுவல்ஸ் பார்க்கவே ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் போல. மலையாளம் இண்டஸ்ட்ரி
இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பெரிய கமர்ஷியல் சக்சஸ் தேவை. ஸோ கமர்ஷியலா அவங்களுக்கு ஒரு 400 கோடி 500 கோடி எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த படத்துல கேப்பபிலிட்டி நிறையவே இருக்கு. பட் இந்த படத்தோட டைரக்டர் முன்னாடி எடுத்த படம் கல்கி, அதுலயும் டாவினோ தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல வர கல்கி தீம் வேற லெவலா இருக்கும். நிறைய பேர் இந்த பிஜிஎம் கேட்டிருப்பீங்க, பட் அது இந்த படம் தானா அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும். யாராவது இந்த படம் பார்க்காம இருந்தீங்க கூட இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. படத்துல ஹீரோயிசம் பிஜிஎம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனா ஸ்கிரிப்ட கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. அதனாலேயே இந்த படம் டிசாஸ்டர் ஆயிடுச்சு. பட் ஏஆர்எம் டீசர் பார்க்கவே ப்ராமிசிங்கா இருக்கு. படம் 3Dல வேற ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு பிரம்மாண்டமான படமா இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து பிருத்விராஜ் டைரக்ஷன்ல மோகன்லால் நடிச்சுக்கிட்டு இருக்க லூசிஃபர் 2 எம்புரான். நன்மைக்கும் தீமைக்குமானதில்லை, தலையெடுக்கிறவன். யோ பாபி பார்ட் 1 பிருத்விராஜ் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. வெறும் 30 கோடி பட்ஜெட்ல எடுத்து 200 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிச்சு. பார்ட் 1 பெரிய ஹிட் ஆனதால பார்ட் 1 நல்லா செலவு பண்ணி பிரம்மாண்டமா நம்ம லைக்கா தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. படத்துல மோகன்லால், பிருத்விராஜ், டாவினோ தாமஸ், மஞ்சு வாரியர், அர்ஜுன் தாஸ்னே கேஸ்டே வெயிட்டா இருக்கு. இந்த படத்து மேல மலையாளம் ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே ஹைப் இருக்கு. லூசிஃபர் பார்ட் 1 தான் ஃபர்ஸ்ட் 200 கோடி மலையாளம்ல அடிச்சது. ஸோ லூசிஃபர் 2 நிறைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏஆர்எம் அண்ட் லூசிஃபர் 2 இந்த 2 படங்கள் தான் மலையாளம் இண்டஸ்ட்ரியோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் பேன் இண்டியா படங்கள். ஃபைனலி நம்ம இண்டஸ்ட்ரி கோலிவுட்டோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் ஃபிலிம்ஸ் பத்தி பார்ப்போம். மற்ற இண்டஸ்ட்ரியில எல்லாம் ரொம்ப நாள் ஷூட் பண்ற மாதிரி பெரிய பட்ஜெட் படங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க யாருமே அடுத்த படம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கிளியரா விடல. ஆனா நம்ம ஆளுங்க ஒரே டைம்ல 2 படம் பண்றது, அடுத்த 3 படத்தை அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டு பேக் டு பேக் படங்கள் பண்றதுன்னு நம்ம ஆளுங்க கிட்ட தான் நிறைய வெயிட்டான லைனப்ஸ் இருக்கு. அந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் இந்தியன் 2. தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த கல்ட் ஃபிலிம்ல ஒன்று தான் இந்தியன். அதோட பார்ட் 2ங்கிறதே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் தான். பேன் இந்தியா கான்செப்ட்னு ஒன்று கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் டைரக்டரே சங்கர் தான். ஒரு 20 வருஷத்துக்கு மேல இந்தியாவோட டாப் 5 டைரக்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்தவர் தான் சங்கர். அவர் லாஸ்டா எடுத்த படம் 2.0 அந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ போகல. பட் நம்ம இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் 100 கோடியில இருந்து 500 கோடி வரைக்கும் முதல்ல அடிச்சது சங்கர் படங்கள் தான். சங்கர் படம் ரிலீஸ் ஆகி 6 வருஷம் ஆகுது. இந்த கேப்ல ராஜமௌலி, லோகேஷ், வெற்றிமாறன், அட்லி, பிரசாந்த் நீல்னு எல்லாரும் அவரோட இடத்த பிடிச்சிட்டாங்க. இந்தியன் 2 ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் அவுடேட்டடான ஃபீல் தான் வருது. பட் இந்தியன் 2 மட்டும் இல்லாம இந்தியன் 3யும் சீக்கிரமா ரிலீஸ் ஆக போகுதுன்னு கான்ஃபிடென்ட்டா லைக்கா அனௌன்ஸ் பண்றதை பார்த்தா ஸ்கிரிப்ட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் போல. இந்தியன் 2 கிளிக் ஆகி முதல்வன், அனியன், சிவாஜி ஸ்டைல் கண்டென்ட் அண்ட் ஸ்கிரீன் பிளே இருந்ததுன்னா தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 1000 crore அடிக்கிற சான்ஸ் கூட இந்த படத்துக்கு இருக்கு. Indian is back. நெக்ஸ்ட் நாயகனுக்கு அப்புறம் மணிரத்னம் உலகநாயகன் காம்போல ரிலீஸ் ஆக போற படம் தான் தக் லைஃப். மணிரத்னம் பொன்னியின் செல்வன் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்துட்டு வந்திருக்காரு. கமல் சாரும் விக்ரம்னு ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்திருக்காரு. ஸோ 2 இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்த 2 லெஜெண்ட்ஸ் ஒன்னா சேர்றதே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப். இந்தியனுக்கு அப்புறம் ஏஆர் ரஹ்மான் கமல் சாருக்கு மியூசிக் பட போறாரு. அடுத்து இந்த படத்தோட பிளஸ் என்னன்னா இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் கிரூ ஜெயம் ரவி, த்ரிஷா, துல்கர் சல்மான், கௌதம் கார்த்திக், ஐஸ்வர்யா லட்சுமி, ஜோஜு ஜார்ஜ்னு பக்காவான பேன் இந்தியா கேஸ்ட் இந்த படத்துல இருக்காங்க. தக் லைஃப் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே மாசா இருந்தது. பட் இது ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான். இந்த வீடியோக்கும் படத்தோட கதைக்கும் சம்மந்தமே இல்ல. நாயகன் மாதிரி ஒரு தரமான கிளாஸான கேங்ஸ்டர் படமா இந்த படம் இருக்கும். கமல் சார், துல்கர் சல்மான், ஜெயம் ரவிலாம் இந்த ஸ்கிரிப்டை அக்செப்ட் பண்ணிட்டு நடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஒர்த்தான ஸ்கிரிப்டா தான் இருக்கும். தக் லைஃப்க்கும் 1000 கோடி அடிக்கிற சான்ஸ் நிறையவே இருக்கு. அடுத்து தேசிங்கு பெரியசாமி டைரக்ஷன்ல சிம்பு நடிச்சுக்கிட்டு இருக்க STR 48. கண்ணும் கண்ணும் கொள்ளையெடுத்தால் படத்தோட டைரக்டர் தேசிங்கு பெரியசாமி டைரக்ஷன்ல RKFI கமல் ப்ரொடக்ஷன்ல STR நடிச்சுட்டு இருக்க படம் தான் STR 48. மாநாடு, வெந்து தெரிந்தது காடு, 10 தலன்னு ஹேட்ரிக் பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு ஒரு வருஷமா வேற எந்த படத்துலயும் கமிட் ஆகாம இந்த படத்தை தான் அவரோட அடுத்த படமா ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சிம்பு. இந்த ஸ்கிரிப்ட் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. 1 இயர்ல பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளவோ வந்தது. அவருக்கு நிறைய கேமியோ ரோல்ஸ் கூட நிறைய ஆஃபர் பண்ணாங்க. பட் அது எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இது ஒரு பீரியட் பிலிம். இமேஜினேஷன் வேர்ல்டு, இமேஜினேஷன் கேரக்டர்ஸ் நிறைய இந்த படத்துல இருக்கிறதால இந்த படத்துல வரப்போற ஒரு கிங்டமே ஃபுல்லா கிராபிக்ஸ்ல தான் உருவாக போகுதுன்னு டைரக்டர் சொல்லியிருந்தாரு. சோ அதுக்கெல்லாம் தேவையான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் மட்டும் தான் இந்த 1 இயரா போயிட்டு இருக்கு. STR கடைசியா அவரோட ஆடியோ லான்ச்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. தமிழ் மக்களுக்கும் சொல்றேன், தமிழ் சினிமா பெருமைப்படுற மாதிரி நான் கண்டிப்பா இனிமே நடந்துப்பேன். அவர் சொன்ன வார்த்தையை காப்பாத்ததான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படத்தை அவரோட நெக்ஸ்ட் பிலிமா பண்ணணும்னு சொல்லி வேற எதுலயும் கமிட் ஆகாம இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. சிம்பு 2 லுக்ல மிரட்டி இருக்காரு. தமிழ் சினிமால இருந்து எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் மூவி ரீசெண்டா வரல. சோ கண்டிப்பா STR 48 பெரிய சம்பவம் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்.
அடுத்து பாரஞ்சித் டைரக்ஷன்ல சியான் விக்ரம் நடிச்சுக்கிட்டு இருக்க தங்கலான். விக்ரம் ஆக்டிங்க்கு தீனி போடுற மாதிரி ஒரு டேரக்டர் ரொம்ப நாளாவே அவருக்கு கிடைக்கல. பாரஞ்சித் நல்ல வேலை இந்த கதையை விக்ரம் கிட்ட சொன்னாரு. அவரை தவிர இந்த ரோலை வேற யார் பண்ணியிருந்தாலுமே இந்த அளவுக்கு வந்திருக்காது. தங்கலான் இந்த மாசம் ஜனவரி 26 ரிலீஸ் ஆக வேண்டிய படம். பட் ப்ரொடக்ஷன் டீம் இந்த படத்தை போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. அவங்க நினைச்சதை விடவே இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு போல. அதனால நிறைய இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு இந்த படத்தை அனுப்பியிருக்காங்க. இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்ல படத்தை ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் பண்ணி அங்க இருக்கிற வேர்ல்டு வைட் கிரிட்டிக்ஸ் கிட்ட ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கிட்டா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் கிடைக்கும். வேர்ல்டு வைட்ல இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அங்க இருக்கிற தியேட்டர்ஸ் கிட்ட நிறைய ஷோஸ் கிடைக்க கூட சான்ஸ் இருக்கு. வேற கண்ட்ரில இருக்கிற பீப்புள்ஸ் கிட்ட ஒரு ஹைப் உருவானா இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கும் அப்படிங்கறத டிசைட் பண்ணி தான் இந்த படத்தை போஸ்ட்பான் பண்ணிருக்காங்க. தங்கலானோட மேக்கிங் வீடியோ பார்க்கும்போதே தெரியுது இந்த ஹோல் க்ரூவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு. முக்கியமா சியான் விக்ரம் பிரஸ் மீட்ல அவர் சொல்லியிருந்தாரு, பிதாமகன், ராவணன், ஐ தான் இதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படங்கள். அந்த படங்கள் எல்லாம் தங்கலான் கூட கம்பேர் பண்ணா வெறும் 3% கூட அவர் பட்ட கஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சியான் விக்ரமோட ஆக்டிங்லாம் அட்லீஸ்ட் 2 ஆஸ்கார் அவார்டாவது வாங்கியிருக்க வேண்டிய ஒரு ஆள் அவர். இந்த படமாவது அவரோட ஆக்டிங்க்கு ஒரு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும்னு நம்புவோம். நெக்ஸ்ட் சூர்யாவோட கங்குவா. With 100 tiger claw nails drumming on his chest. சூர்யா சிறுத்தை சிவா காம்போல பிரம்மாண்டமா உருவாகிட்டு இருக்க படம் கங்குவா. சூர்யாவை ரோலக்ஸா தியேட்டர்ல பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட படத்தை விடுங்க, அவரு மேலேயே ஒரு முரட்டு ஹைப் இருக்கு. முக்கியமா தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல ரோலக்ஸோட ரீச் பீக்ல இருக்கு. கங்குவா தமிழ் சினிமாவோட ரொம்பவே முக்கியமான படம். டெக்னிக்கலா நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்னு வேர்ல்டு வைட் ஆடியன்ஸ்க்கு காட்டக்கூடிய ஒரு படமா கங்குவா இருக்கும். கங்குவா கிளிம்ஸ் பார்க்கும் போதே இந்த படம் கோலிவுட்டோட எவ்வளவு பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட்னு தெரியுது. படத்துல எனக்கு குறையா தெரியுற ஒரே விஷயம் சிறுத்தை சிவா தான். அண்ணாத்தை எடுத்துட்டு நேரா கங்குவாக்கு வந்திருக்காப்ல. ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே ஒழுங்கா இருந்துட்டா இந்த படம் பேன் இந்தியா ஃபுல்லா செலிப்ரேட் பண்ண படம். பாகுபலி RRR விடவே இந்த படம் நல்லா போக சான்ஸ் இருக்கு. சோ கங்குவாக்கும் இந்த வருஷத்துல 1000 கோடி அடிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அடுத்து வெங்கட் பிரபு தளபதி காம்போல ரிலீஸ் ஆக போற கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். வெங்கட் பிரபு யுவன் தளபதிங்கிறதே ஒரு ஃப்ரெஷ்ஷான காம்போ. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக்லாம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷம் வர மோஸ்ட் ஆஃப் த படங்கள் தமிழ் சினிமா டெக்னிக்கலா எவ்வளவு ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு படங்களா இருக்கு. அதுல கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரொம்பவே சேலஞ்சிங்கான படம். ஒரு கேரக்டரையே டீஏஜிங் பண்ணி எங்கா காட்ட போறாங்க. படத்துல 2 விஜய், அப்புறம் மோகன், பிரபுதேவா, பிரசாந்த், லைலான்னு 90s விண்டேஜ் ஆக்டர்ஸ் எல்லாம் ஒரே படத்துல நடிச்சிருக்காங்க. இதெல்லாமே இந்த படத்துக்கான ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுது. இந்த படத்தை பத்தி டீடைலா கோட் போஸ்டர் ரிவ்யூ வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலாம், நான் மேல கார்ட்ல ஆட் பண்றேன். வீடியோவோட எண்ட் கூட உங்களுக்கு சஜஷன்ல வரும். நீங்க பார்க்கலன்னா போய் அந்த வீடியோ பார்க்கலாம். அடுத்து டிஜே ஞானவேல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காம்போல ரிலீஸ் ஆக போற வேட்டையன். ஜெய்பீம்னு ஒரு தரமான படம் கொடுத்துட்டு டைரக்டர் டிஜே ஞானவேல் சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுக்கிற படம் தான் வேட்டையன். சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு பிரம்மாண்டமான படமா இருக்குன்னு சொல்லி ரஜினி சார் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. வேட்டையன் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எங்க இதுமே இன்னொரு கமர்ஷியல் பிலிம் ஆகிருமோ அப்படின்னு சொல்லி லைட்டா தோணுது. பட் ஞானவேலோட ஏடி டீம்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இந்த படத்தோட கதை ரொம்ப இன்டென்ஸா இருக்கும், நிறைய கான்ட்ரவர்சிஸை கிரியேட் பண்ணும் ஜெய்பீம் மாதிரியே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ இந்த படத்துல கமர்ஷியல் இல்லாம நல்ல கதை இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். ஜெயிலர் எல்லா ஸ்டேட்லயும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. சோ அடுத்த ரஜினி படத்துக்கு கண்டிப்பா எல்லா ஸ்டேட்லயும் பயங்கரமான ஹைப் இருக்கும். அதுக்கேத்த மாதிரியே தான் படத்துல கேஸ்டையும் வச்சிருக்காங்க. அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணான்னு பேன் இந்தியா ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இந்த படத்தோட கேஸ்டும் இருக்கு. குறி வச்சா நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிற படம் சூர்யா வெற்றிமாறன் காம்போல ரிலீஸ் ஆக போற வாடிவாசல். படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 4-5 வருஷம் ஆகுது. வெற்றிமாறன் 2021 ஜனவரிலேயே விடுதலை ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்குமே ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கு. இனிமே அவர் கம்ப்ளீட் பண்ணல. இந்த வாடிவாசல் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக எப்படியுமே இன்னும் ஒரு 1.5 வருஷம் ஆயிடும். சூர்யா வாடிவாசல் விட்டு விலகிட்டாரு அப்படிலாம் நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சூர்யா இந்த சான்ஸை மிஸ் பண்ண மாட்டாரு. சூர்யா 43 ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஹிஸ்டாரிக் பாலிவுட் படம் பண்ண போறாரு. கர்ணன் ரோல் பண்ண போறாரு போல. அந்த படம் பண்ணிட்டே வாடிவாசலையும் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரியும் சில ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வாடிவாசல் படத்தை சூர்யா மிஸ் பண்ண மாட்டாரு. இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பிரைடான படம். தமிழ் கல்ச்சரை பேன் இந்தியா ஃபுல்லாவே கொண்டு போற அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஸ்கிரிப்ட் இது. இந்த படத்தை சூர்யா நடிச்சா அது இனிமே பேன் இந்தியா ஃபுல்லா ரீச் ஆகும். நெக்ஸ்ட் எல்சியோட அடுத்த படமா ரிலீஸ் ஆக போற கைதி 2.
ஆல்ரெடி கைதி, விக்ரம், லியோன்னு 3 எல்சியூ படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 4வதா ரிலீஸ் ஆக போற படம் தான் கைதி 2. லோகேஷ் லியோ ப்ரமோஷன் அப்பவே சொல்லியிருந்தாரு, கைதி 2 தில்லியோட கதை மட்டும் இல்ல, எல்சியூட ஃபோரம் அது. அதுல எல்லா எல்சியூ கேரக்டர்ஸையும் கொண்டு வர போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம புது கேரக்டர்ஸ் கூட நிறைய ஆட் பண்ண போறாரு. சோ ரோலெக்ஸ், தில்லி, விக்ரம், அமர், லியோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிட்டாலே படம் வேற லெவலா இருக்கும். அப்புறம் நம்ம சேனல்ல லியோ டீகோடிங் வீடியோஸ்னு ஒரு 6 வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோட கமெண்ட்ல எல்லாம் தளபதி பாலிடிக்ஸ் போறதால இதுக்கப்புறம் எல்சியூல நடிப்பாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அதுக்கு ஆன்சர் கண்டிப்பா அவர் நடிப்பாரு. தளபதி விஜய் லியோ ஷூட்டிங் முடிஞ்ச வாட்டி இந்த 6 மாச கேப்ல பாலிடிக்ஸ் போலாம் அப்படிலாம் நினைச்சிருக்க மாட்டாரு. கண்டிப்பா லியோ ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே அவருக்கு இந்த ஐடியா இருந்திருக்கும். லோகேஷ் கிட்டே இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. சோ இந்த 2 படத்துக்கு மேல அவர் நடிக்க மாட்டாரு அப்படின்னா லோகேஷ் லியோங்கிற கேரக்டரை எல்சியூல கொண்டு வந்திருக்கவே மாட்டாரு. நெப்போலியன் எல்சியூல கடைசி வரைக்கும் இருக்க போற ஒரு கேரக்டர்னு லோகேஷ் சொல்லியிருந்தாரு. நெப்போலியன் இப்போ லியோ கூட தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா எல்சியோட லியோவோட கேரக்டர் இருக்கு. எல்சியூ கேரக்டர்ஸ்ல தில்லி ஒரு கல்ட்டான கேரக்டர்னு சொல்லலாம். தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல எல்லாம் தில்லி கேரக்டருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ கைதி 2 மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆகும். ரோலெக்ஸ்க்கும் தில்லிக்கும் ஒரு சீன் வர்ற மாதிரி லோகேஷ் காட்டினாருன்னா கூட கைதி 2க்கு 500 கோடிக்கு மேல கலெக்ஷன் அடிக்க சான்ஸ் இருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிற படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ் காம்போல ரிலீஸ் ஆக போற தலைவர் 171. எப்படி தக் லைஃப்ல 400 கோடி கலெக்ட் பண்ண மணிரத்னமும் உலகநாயகனும் ஒன்னா சேர்ந்தாங்களோ அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் லியோல 600 கோடி அடிச்சுட்டு வந்திருக்காரு. சூப்பர் ஸ்டார் ஜெயிலர்ல 600 கோடி அடிச்சுட்டு வந்திருக்காரு. சோ இவங்க 2 பேரும் ஒன்னா சேர போற படம் தலைவர் 171ங்கிறதே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப். லோகேஷ் தலைவர் 2 பேருமே இந்தியா ஃபுல்லாவே அவங்களுக்குன்னு தனி மார்க்கெட்டே வச்சிருக்காங்க. மத்த படங்களோட தலைவர் 171க்கு இந்த லிஸ்ட்ல 1000 கோடி அடிக்க கேப்பபிலிட்டி அதிகமாவே இருக்கு. இந்த படத்துல எல்லா லாங்குவேஜ்ல இருந்தும் பெரிய பெரிய ஆக்டர்ஸை கேஸ்ட் பண்ண போறாங்க. இப்போ வரைக்கும் கோலிவுட்ல ரிலீஸ் ஆயிருக்க படங்கள்ல விட அதிக பட்ஜெட்ல இந்த படத்தை எடுக்க போறாங்க. வேட்டையின் ஷூட்டிங் முடிஞ்ச வாட்டி தலைவர் 171 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் படம் பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சன் பிக்சர்ஸ் விடுவாங்க. அனிருத் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். தலைவரை நெல்சன் அவரோட விஷன்ல வேற லெவலா ஜெயிலர்ல காமிச்சிருந்தாரு. தலைவரோட கரிஷ்மாவை லோகேஷ் எப்படி ஷோ பண்ண போறாரு அப்படிங்கறதே ஒரு எக்ஸைட்டிங்கை கிரியேட் பண்ணுது. அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிற படம் ரோலெக்ஸ். லோகேஷ் நிறைய இன்டர்வியூல கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, கைதி 2க்கு அப்புறம் கண்டிப்பா ரோலெக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குன்னு. கைதி 2ல கார்த்திக் தான் ஸ்கிரீன் பிளே அதிகமா இருக்கும். விக்ரம், அமர், ரோலெக்ஸ், லியோ எல்லாரையும் கனெக்ட் பண்ற ஃபோரமா தான் கைதி 2 இருக்க போகுது. யூனிவர்ஸ்குள்ள ஒரு படங்கள்னா கைதி 2, அடுத்து ரோலெக்ஸ்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன் ஃபிலிம் ஒன்று. எல்சியூங்கிற யூனிவர்ஸ்க்கே மெயின் வில்லன் ரோலெக்ஸ் தான் அப்படிங்கறதால இந்த கேரக்டருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன் படம் கண்டிப்பா தேவை. விக்ரம் கிளைமேக்ஸ்ல வெறும் 5 நிமிஷம் வந்தாலும் அந்த கேரக்டரோட ஹைப் பீக்ல இருக்கு. எங்கேயாவது சூர்யா ஃபங்க்ஷனுக்கு போனா கூட சூர்யான்னு கத்துறதை விட ரோலெக்ஸ்னு தான் கத்துறாங்க. சூர்யா ஒரு படம் ஃபுல்லா வில்லனா நடிக்க போறாரு அப்படிங்கறதே இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான். அடுத்து ஃபைனலா நம்ம லிஸ்ட்ல இருக்கிற படம் விக்ரம் 2. விக்ரம் 2 தான் எல்சியோட கிளைமேக்ஸ். கமல் சார், தளபதி, சூர்யா, கார்த்தி, ஃபகத்னு இவங்க எல்லாம் ஒரே ஃப்ரேம்ல வந்தாங்கன்னா தியேட்டர் பிளாஸ்ட் தான். லியோல எல்சியூ பிளேஸ்மெண்ட் ஒழுங்கா இல்ல, லோகேஷ் ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் அவர் மேல வந்துட்டு இருக்கு. பட் அவரு ரொம்பவே கிளியரா இருக்காரு. எல்சியூ பத்தி ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்னு எடுத்துட்டு இருக்காரு. ஒன் ஷார்ட் பிலிம் வந்துட்டா நமக்கே ஒரு ஐடியா வந்துடும் எல்சியூவை லோகேஷ் எந்த மாதிரி கொண்டு போறாரு அப்படின்னு. அவரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறதுக்கு ரீசனே தலைவர் 171 2025ல தான் ரிலீஸ் ஆகும். சோ கைதி 2 2026 ரிலீஸ் ஆக போகுது. சோ லியோ ரிலீஸ் ஆனது போன வருஷம் 2023, கிட்டத்தட்ட 3 வருஷம் கேப்ல தான் அடுத்த எல்சியூ படம் ரிலீஸ் ஆகும். சோ ஆடியன்ஸை ஒரு ஹைப்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷார்ட் பிலிம் ரிலீஸ் பண்றாரு. இந்த ஷார்ட் மூலியமா கண்டிப்பா எல்சியூ பத்தி நிறைய ஹிண்ட்ஸ் கொடுத்திருப்பாரு. சோ இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன எந்த படங்கள் வேணா 1000 கோடியை மிஸ் பண்ணலாம், ஆனா விக்ரம் 2 கண்டிப்பா மிஸ் பண்ணாது. தமிழ், தெலுங்கு, கேரளா, ஹிந்தின்னு எல்லா ஆடியன்ஸ்க்குமே இந்த யூனிவர்சல் லோகேஷ் எப்படி முடிப்பாரு அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்கு. அந்த கொஸ்டின் மார்க் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனே. அவ்வளவுதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. மொத்தமா 21 பேன் இண்டியா படங்கள் இந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன். இந்த படங்கள் இல்லாம ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வராத சில படங்களும் இருக்கு. KGF 3, சலார் 2, சங்கரோட வேல்பாரி, இரும்பு கை மாயாவி, மின்னல் முரளி 2 இந்த படங்கள்லாம் டைரக்டர்ஸோட லைனப்ல இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதால இந்த படம்லாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறமா தான் ரிலீஸ் ஆகும். சோ இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன பேன் இண்டியா படங்கள்லயே நீங்க எந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த லாங்குவேஜ்ல இருந்து அடுத்த 1000 கோடி படம் வரும், அது எந்த படம் நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சினிமா பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.